சிவகங்கை அருகே முத்துப்பட்டி கிராமத்தில் கோவிலுக்கு அருகில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஃபருக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம் ஃபருக். வணக்கம் தர்ஷினி. சிவகங்கை அருகே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்று 2 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை மயானத்திற்காக மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கியதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய முத்துப்பட்டியின் அருகே புறம்போக்கு பகுதியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்று மாவட்ட நிர்வாகம் மயானத்திற்காக 2 ஏக்கர் இடத்தை ஒதுக்கீடு செய்தது. அதற்கான பணிகளை கடந்த நவம்பர் 4ஆம் தேதி அன்று வருவாய் அலுவலர் தலைமையில் பணிகள் துவங்கப்பட்டது. அன்றைய தினமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அன்றோடு அந்த பணிகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில இஸ்லாமியர் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை உடனடியாக எங்கள் பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என்று கூறி மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில 2 தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்படிக்கையும் ஏற்படாத காரணத்தால் இன்று அந்த முத்துப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 8 கிராமங்களை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் உட்பட பலரும் ஊர்வலமாக நடந்து அந்த பகுதியில மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இந்த மயானம் அமைவதற்கு இடத்தில் அருகே கோயில்கள் இருப்பதாலும் இதனால் எங்களுடைய கிராமத்தினுடைய வளம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். தேர்தல் காலத்தில் இரு பிரிவினருக்கிடையே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்திற்கு மிகுந்த சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.